தமிழ் சினிமாவில் பயோகிராஃபி பலம் வந்திருந்தாலும் ஒரு மொமெண்ட் என்பதை அப்படியே படமாக எடுத்தது மிக குறைவு. அந்த வகையில் ஹிந்தி திணிப்பை மையப்படுத்தி சுதா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன், ஸ்ரீலீலா நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உருவாகியிருக்க பராசக்தி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கதைக்களம் என்னன்னா, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக புறநானூறு என்ற குழு மூலமாக சிவகார்த்திகேயன் போராடிட்டு வராரு. படத்தோட முதல் காட்சியிலேயே ஒரு ரயிலை எரிக்கிறாரு. இதை தொடர்ந்து ரவிமோகன் இந்த கும்பலை பிடிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனோட நண்பர் ஒருவர் வந்து ரயில் இறப்பில் இறக்குறாரு. இனி இந்த வன்முறை எதிர்ப்பு எல்லாம் வேண்டாம் என சிவகார்த்திகேயன் அனைத்தையும் கைவிட்டு போயிடுறாரு. ஆனால் அவர் தம்பியான அதர்வா வந்து அதை கையில் எடுக்க சிவகார்த்திகேயன் வந்து ஹிந்தி படித்து டெல்லிக்கு வேலைக்கு போக நினைக்கிறாரு. அப்போ வந்து ஹிந்தி படித்தாதான் வேலைங்கிற நிலை உருவாக சிவகார்த்திகேயன் கண் முன்னாடியே ஒரு இளைஞர் வந்து இறக்குறாரு. சிவகார்த்திகேயனுக்கு மீண்டும் வேலை கிடைக்காமையே போகுது. மீண்டும் போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு சிவகார்த்திகேயன். அதுக்கப்புறம் ஜெயிச்சாரா இல்லையா, ரவிமோகன் இவங்களை பிடிச்சாங்களா இல்லையா என்ற புரட்சி போராட்டம் தான் இந்த பராசக்தி.